ஒருத்தன் டாக்டர்கிட்ட போய் சொல்லியிருக்கான், டாக்டர் நான் பூனையை முழுங்கிட்டேன் டாக்டர், எப்படியாவது வெளியேடுங்க. இப்ப அந்த டாக்டருக்கு இவனுடைய பிரச்சனை என்னன்னு புரிஞ்சிருது. எக்ஸ்ரே ரூமுக்குள்ள கூட்டு போறாரு. அவனை எக்ஸ்ரே எடுத்து அதுல ஒரு பூனையை வரைஞ்சு, ஆமாப்பா உன் வயிற்றுல பூனை இருக்கு பாத்தியான்றாரு. இப்ப அவன் சொல்றான், நான் ஒரு 11 டாக்டர்கிட்ட போனேன், ஆனா நீங்க மட்டும்தான் அந்த பூனையை பிடிச்சிங்க எப்படின்னு கேட்கிறான். எல்லாரும் லைட்டு போட்டு எக்ஸ்ரே எடுத்தாங்க, நான் லைட் ஆஃப் பண்ணேன், பூனை வெளியே வந்துச்சு, டக்குன்னு அதை படம் பிடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மயக்க ஊசி போடுறாரு. 1 மணி நேரம் கழிச்சு பக்கத்துல ஒரு வெள்ளை பூனையை கட்டி அந்த பூனையை வெளியே எடுத்துட்டேன்ப்பான்னு காட்டுறாரு. அவன் சொல்றான், டாக்டர் நான் முழுங்கினது கருப்பு பூனை, இப்ப அது வயிற்றுக்குள்ள போய் குட்டி போட்டு வெள்ளை பூனையா வந்திருக்கு டாக்டர், எல்லா பூனையும் என்ன செய்யுமோன்னு பயந்து திரும்ப மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அந்த டாக்டர் சொல்றாரு, பூனை என்பதுதான் ஒவ்வொருவரின் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. பிரச்சனைகளை தீர்த்து விடலாம், ஆனால் பிரச்சனையை பற்றிய பயத்தை தீர்ப்பது மிக மிக கடினம்ன்றாரு. காற்று பூவோடு சகவாசம் வைத்தால் அது மனமாகிறது, மூங்கிலோடு சகவாசம் வைத்தால் அது இசையாகிறது, மூக்கோடு சகவாசம் வைத்தால் அது சுவாசமாகிறது, சாக்கடையோடு சகவாசம் வைத்தால் நாற்றமாகிறது. நம் மனம் எதோடு சகவாசம் வைக்கிறது என்பதை பொறுத்து நமது எண்ணத்தின் மேன்மை கூடுகிறது. மனம் நம்பிக்கையோடு சகவாசம் வைக்கட்டும்.